வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் பாயாசம். வாங்க இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். அந்த ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசியை சேர்த்து இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குவோம். நல்லா கழுவிட்டு இப்போ இதில் மறுபடியும் தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருவோம். ஊற வச்சதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதில் கட் பண்ணி வச்சுருந்தா பைனாப்பிள் அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். கட் பண்ண பைனாப்பிளை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். இந்த சீனியிலே இந்த பைனாப்பிள் வேகட்டும். பைனாப்பிள் வாங்கும்போது கொஞ்சம் இனிப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க, ரொம்ப புளிப்பாக இல்லாமல். இந்த மாதிரி சீனியில் சேர்த்து நல்லா வேக விடுங்க. சீனி இந்த மாதிரி கரமலைஸ் ஆகிற வரைக்கும் வேக விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அதே பாத்திரத்தில் நம்ம இப்போ ஜவ்வரிசி சேர்த்து வேக விட போகிறோம். நல்லா தண்ணி வடித்து வச்சுருந்த ஜவ்வரிசி எடுத்து அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குவோம். ஒரு 2 கப் அளவு ஊற்றிருக்கேன். இப்போ அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடுங்க. அது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம பாலை காய்ச்சிக்குவோம். ஒரு 1/2 லிட்டர் பாலை நான் காய்ச்சி எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 கப் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். சுகர் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் ஒரு 1/4 கப் கூட சேர்த்துக்கோங்க. 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதே டைமில் நம்ம ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு பாருங்கள், கண்ணாடி பதமாக வந்துருச்சு, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம காய்ச்சின பாலையும் அதையும் சேர்த்துக்கிறோம். பாலில் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கலராக இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் இனிப்பு வேணும்னா கூட கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சீனி சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரை பதிலாக சீனி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாயாசத்தை அடுப்புலேருந்து இறக்கிட்டு இதில் முந்திரி கிஸ்மிஸ் தாளித்து ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, பைனாப்பிள் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூடாகவும் நல்லாயிருக்கும். இது நல்லா இப்போ சூடாக இருக்கும்போது தண்ணியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிரும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.